குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th செகண்ட் வால்யூம் மேத்ஸில் 9th யூனிட் எக்ஸசைஸ் 9.6 1 மார்க் ஷார்ட்கட்டு. பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சைன் எக்ஸ் பை எக்ஸ். எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி பாருங்க 1 பை இன்ஃபினிட்டி வேல்யூ 0, இப்போ ஆன்சர் 0. செகண்ட் பாருங்கள், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2 2x மைனஸ் பை பை காஸ் எக்ஸ். காஸ் பை பை 2னா 0 ஆகிடும். அப்போ ஒரு முறை இன்டகிரேட் பண்ணால், ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2xக்கு 2 வரும், காஸ் எக்ஸுக்கு மைனஸ் சைன் எக்ஸு. 2 பை சைன் பை பை 2ஓட வேல்யூ 1, முன்னாடி மைனஸ் இருக்குது, 2 பை மைனஸும் -2 ஆன்சர். தேர்டு பாருங்கள், இந்த லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி யூனிட்டில் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு ஆன்சர் இருந்தால் அதுதான் ஆன்சர். ஓகேவா? அப்போ தேர்டுக்கு டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஃபோர்த்து பாருங்கள், லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 சைன் பை சைன் தீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ சைன் இதை சைன் தீட்டா பை சைன் தீட்டான்னு தான் கேன்சல் பண்ணால் 1, ஆன்சர் 1 தான். ஃபிஃப்த் ஒன் பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். இங்கே பவர் 2 இங்கேயும் பவர் 2 ஆட் பண்ண 4, e பவர் 4 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை 2x பிளஸ் 1. ஓகேவா? இதை ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் 2x பைல 2 வரும். ஓகேவா? இப்படியே பாருங்க, இங்கே ஆன்சர் எக்ஸுக்குலாம் இன்ஃபினிட்டி போட்டா 1 பை 2 தான் ஆன்சர். செவன்த் ஒன், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 a பவர் x மைனஸ் b பவர் x பை x. இதை ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, a பவர் x லாக் a, b பவர் x லாக் b பை x டிஃபரன்ஷியேட் பண்ண 1. ஓகேவா? a பவர் 0 1, b பவர் 0 1. இப்போ லாக் a மைனஸ் லாக் b, அதை லாக் a பை பின்னு போட்டுடலாம். ஸோ செகண்ட் ஆன்சர் லாக் a பை b. எயித்து பாருங்க, எல்லாமே ஈவன் நம்பர்ஸாக இருக்கும். ஈவன் நம்பர்ஸ்னா அப்போ 2 இன்ட்டு லாக் 2 ஹோல் ஸ்கொயர், இங்கேயும் எல்லாமே ஈவன் நம்பர்ஸாக உள்ளது ஆன்சர். நைன்த் ஒன் பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ 0ன்ட்டாங்க, அப்போ ஆன்சரு 0வாக தான் வரும். 10th பாருங்க, முன்னாடியே சொன்னோம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு இருந்தால் அதான் ஆன்சர்னு, அப்போ 10th டஸ் நாட் எக்ஸிஸ்ட். 11 பாருங்க, அதே போல தான், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 எஃப் ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகேவா? அப்போ எக்ஸுக்கு வந்து 1ன்னு போட்டால் வேல்யூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் தான். 12 பாருங்க, f of x equal to x minus 3 plus x minus 4. இங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3ன்னு இருக்கு, எக்ஸ்டென்ஸ் டு 3, அப்போ 3 minus 3 0 ஆயிடும், ஆன்சர் 0. 13 பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 x e power x minus sin x by x. xக்கு 0 போடு, sin 0 போடு, 0 by 0 டோட்டலா 0 தான் ஆன்சர். 14 இங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin px by tan 3x equal to 4. இந்த 3யும் 4 மல்டிபிள் பண்ணுங்க, 3 4 12, அப்போ வேல்யூ ஆஃப் பிங்கிறது p ஈக்குவல் டு 12. 15 பாருங்க, இதை ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன இது? ஏன்னா இங்கே ஆல்பா வேல்யூ பை பை 4 மைனஸ் 5 0 ஆகிடும், டினாமினேட்டர் 0 வரக்கூடாது. இன்டகிரேட் பண்ணுறோம், சைனை டிஃபரன்ஷியேட் பண்ண காசை டிஃபரன்ஷியேட் பண்ண மைனஸ் சைன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைனு. இப்போ காஸ் ஆல்பாவோட வேல்யூ பை பை 4, காஸ் பை பை 4 1 பை ரூட் 2, சைன் பை பை 4 1 பை ரூட் 2, ஆட் பண்ண 2 பை ரூட் 2, ரூட்டுன்னு இதெல்லாம் கேன்சல் பண்ண ஒரு ரூட் இருக்கும். ஸோ ரூட் 2 தான் ஆன்சர். 16 பாருங்க, 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா n பைல n ஸ்கொயரு. இது சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் n × n + 1 / 2. இந்த n n ஸ்கொயர்ல ஒரு n கேன்சல் ஆகும், ஆன்சர் n + 1 / 2. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? n-க்கு வேல்யூ இன்ஃபினிட்டி போட்டா 1 / 2 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ 1 / 2. அடுத்தது பாருங்க, 17 எக்ஸ்டென்ஸ் டு 0, இப்போ e பவர் sin x டிஃபரன்ஷியேட் பண்ண cos x, e பவர் sin x டிஃபரன்ஷியேட் பண்ண e பவர் sin x, sin x cos x பைல x-க்கு 1. இப்போ 0 போடுங்க, e பவர் 0 வேல்யூ 1, cos 0 வேல்யூ 1, அப்போ ஆன்சர் 1. அப்போ இங்கே பாருங்க, e பவர் 0 அப்ளை பண்ணா 1, ஆன்சர் 1 தான். 19 லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் தான் ஆன்சர். ஓகே. 20 பாருங்க, k ஓட வேல்யூ kங்கிறது ஒரு டைம் தான் இருக்கு, ஸோ அப்போ k 1 தான் ஆன்சர். 21 x = 3/2ன்னு போட்டா அங்க பாருங்க, 2 × 3/2 - 3, 2 கேன்சல், பைல 2 × 3/2 - 3, இந்த 2 கேன்சல், அப்போ 3 - 3 3 - 3 0 ஆயிடும். இப்போ 0 போட்டா வேல்யூ டிஸ்கண்டினியூஸ் ஆயிடும். ஓகே, டிஸ்கண்டினியூஸ் தான் ஆன்சர். 22 x-க்கு 1/2 போட்டா 1/2 தான், இங்க 1 - 1/2 1/2 தான், அப்போ ஆன்சர் சேம் ஆன்சரா வரும். அப்போ கண்டினியூஸா இருக்கும், கண்டினியூஸ் அட் x = 1/2, x = 1/2 போட்டா கண்டினியூஸா இருக்கும். 23 பாருங்க, இந்த ஃபங்க்ஷன் f of x, இதை ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்றோம், x² டிஃபரன்ஷியேட் பண்ண 2x, x³
3x ஸ்கொயரு. எக்ஸோட வேல்யூ -1 போடுங்க. 2 × -1 / 3 × -1 ஸ்கொயர். 2 × -1 -2 -1 ஸ்கொயர் பண்ண +1 3 × 1 3 -2/3 தான் ஆன்சர். 14 பாருங்க. f(3) ஓட வேல்யூ 12 தான். f(4.5) 12 தான். 25 பாருங்க. 24 12th ஆன்சர். 25 என்ன ஆகுது? f(x) x - x mod x/x x not equal to 0 f(0)ங்கிறது 2. f ஓட வேல்யூ என்ன ஆகும்? x 0 இருக்காதுன்றாங்க. அப்ப x 0 போட்டா வேல்யூ கிடைக்காது. அப்ப கண்டினியூஸ் ஃபார் ஆல் x except x equal to 0. 0 தவிர மீதி எந்த வேல்யூ போட்டாலும் கண்டினியூஸா இருக்கும். 0 மட்டும் போடக்கூடாதுன்றாங்க. அப்ப கண்டினியூஸா இருக்காது. ஓகே, இப்போ கண்டினியூஸ் ஃபார் ஆல் x except x equal to 0. Thanks for watching.